என்னப்பா கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரா சம்போ மகாதேவா சர்வலோக சரண்யா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. மகாபெரிவாள்கிட்ட ரொம்ப பக்தி கொண்டவா. அவளை பற்றின ஒரு கதை பார்க்கலாம். இது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடின கதை. அப்போ காஞ்சி மடத்தில் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறவளுக்கெல்லாம் அந்த மணிசாஸ்திரிங்கிறவாளை ரொம்ப நன்னாவே தெரிஞ்சிருக்கும். அவள் குடும்பம் ரொம்ப ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் கொண்ட குடும்பம். அது ஒட்டுமொத்த குடும்பமே மகாபெரிவாள்கிட்ட ரொம்ப பிரியம் ஜாஸ்தி எல்லாருக்கும். அந்த அவள் பெரிய மடத்துக்கு கைங்கரியம் பண்ணுறதுன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவளுக்கெல்லாம். மணிசாஸ்திரிக்கு ஒரு அண்ணா ஹரிஹர சாஸ்திரி. ஒரு காலத்தில் மயிலாப்பூரில் வைதிக காரியங்களில் பிரபலமாக விளங்கினவர் இவர். அவரோட தம்பி தான் இன்னொரு தம்பி சந்துரு சாஸ்திரி. அவரும் ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் அர்ச்சகராக இருந்தார். 1983 சென்னை பெசன் நகரில் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்துட்டு இருந்தார் மணிசாஸ்திரி. மாதம் வாடகை 400 ரூபாய். பெரியவாக்கு சேவை செய்யணும்னாக்கா அப்பப்போ காஞ்சிபுரம் போவார், அதுக்கப்புறம் இங்கே வந்துடுவார். இப்படியே இருந்துட்டுருக்கார். ஒரு தடவை ஆற்றுல இருக்கிற போது மணிசாஸ்திரிக்கு திடீர்னு உடம்பு ஒரு சரியில்லாமல் போயிடுத்து. நன்னாவே இருந்தார் அவர். திடீர்னு என்னாச்சு என்ன தெரியல. ஆற்றுல இருக்கிறவளாம் அப்படியே குழம்பி போயிட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு. அவளுக்கு ரொம்ப வேண்டிய டாக்டர் PR ஷெட்டின்னு சொல்லிட்டுன்னு அவள்கிட்ட கூட்டிகிட்டு போனார். மணிசாஸ்திரியை பரிசோதனையெல்லாம் பண்ணினார் ஷெட்டி. உடனடியாக இவர் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அட்மிட் பண்ணிவிடுங்கோ அப்படிங்கிறார். இவள் கொஞ்சம் சாதாரண குடும்பம்தான், பெரிய பைசாவை பணக்கார குடும்பம் இல்லை, மிடில் கிளாஸ் ஃபேமிலி. பெரிய டாக்டர்கிட்ட போகணுன்னாக்கா காசுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு இவளுக்கெல்லாம் ஒரே கவலை. உடனே ஷெட்டி என்ன பண்ணியார், தானே ஒரு லெட்டர் எழுதி அடையாறு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டார். VHS ஆஸ்பத்திரிக்கு போங்கோ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. குடும்பத்தில் இருக்கிறவெல்லாம் அப்படியே பதறி போயிட்டா. என்ன பண்ணுறது? அப்புறம் கூட்டிகிட்டு போனால் டாக்டர்கிட்ட அவரை அட்மிட் பண்ணிட்டா. அவரை பூரா செக் பண்ணினார் டாக்டர். பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷன் இருக்குது, இவர் 1 வாரம் இங்கே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா. மணிசாஸ்திரிகளிருந்து எந்த வித பேச்சும் இல்லை, உடலில் எந்த ஒரு செயல்பாடும் கிடையாது, அப்படியே கட்ட மாதிரி இருக்கார். மகாபெரிவாளுக்கு சேவை செய்கிறது தான் அவரோட வேலையே. அப்படி இருந்தும் இவருக்கு எப்படி இப்படி உடம்புக்கு வந்தது அப்படின்னு வாத்துக்காரெல்லாம் அப்படியே கலங்கி போயிட்டார். டாக்டர் சொன்ன 1 வாரமும் முடிஞ்சு போச்சு. ஆனால் மணிசாஸ்திரிகளோட உடம்புல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. டாக்டர்கள்லாம் தோற்று போயிட்டார். அப்படியே வச்சுட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை, நீங்கள் ஆற்று கூட்டின்னு போங்கோன்னு சொல்லிட்டார். என்ன பண்ணுறது? அடுத்து என்ன பண்ணுறது? வேறு ஒன்றுமே புரியல வாத்துக்காராளுக்கு. அடுத்து என்ன பண்ணுறது? மகாபெரிவா தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ ஹரிஹர சாஸ்திரி அவரோட அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். படுக்கையில் அப்போ இருக்கிற தம்பியை பார்த்தார். அப்படியே கதிகலங்கி போயிட்டார். கவலைப்படாதரா, உனக்கு ஒன்றும் இல்லை, காஞ்சிபுரம் போய் பெரியவாளை பார்த்துட்டு வரலாம் வா அப்படிங்கிறார். ஆனால் டாக்டரும் சரி குடும்பத்தில் இருக்கிறவாளும் சரி காஞ்சிபுரத்துக்கு போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறார். ஏதாவது காரில் போகும்போதே ஏதாவது ஆயிடுத்துன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்படியே அவர் சரி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கார். உடனே ஹரிஹரன் சொல்கிறார், நான் நேராக காஞ்சிபுரம் போகிறேன், காஞ்சிபுரம் போய் பெரியவாள்கிட்ட உன்னை பற்றி எல்லாம் சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்கிறார். காஞ்சிபுரம் கிளம்புறதுக்கு காருக்கு போய் ஏற்பாடாயிடுத்து. இவர் காரில் உட்காந்துச்சு கூட்டின்னு போகலான்னு தான் ஆற்றுல இருக்கிறவா அலோவ் பண்ண மாட்டேங்கிறாளே. சரின்னு தானே காஞ்சிபுரத்துக்கு கிளம்பிட்டார். இன்னும் கொஞ்சம் 2 பேர் 3 இடம் கூட்டிகிட்டு காஞ்சிபுரம் போயிட்டார். கோவிலோட வேலை பண்ணுற நிர்வாகத்துக்காரெல்லாம் கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயாச்சு. கார் கிளம்பிடுத்து போயின்னு இருக்கு. இப்போ காஞ்சிபுரம் போயிடலாம் நம்ம. இவர் காரில் போயின்னு இருக்கார். அங்கே காஞ்சிபுரத்தில் என்ன நடக்கிறது பார்க்கலாம். 11 மணி இருக்கும். அப்போ மடத்தில் பூஜையெல்லாம் பார்த்துட்டு மகாபெரிவாளை தரிசனம்லாம் பண்ணிவிட்டு எல்லாரையும் ஆகாரங்கள்லாம் முடிச்சுட்டு பக்தர்கள்லாம் போயாச்சு. இப்போ காஞ்சிபுரத்தை பற்றி சொல்கிறேன். மடத்தில் தங்கி மறுநாளும் சுவாமிகள் தரிசனம் பண்ணணும்னு ஒரு சிலர் ஆசைப்பட்டுட்டு மடத்துலையே படுத்துன்னு விடுறா. அவள் கொடுத்துருக்கிற இடத்துல அவள் போய் படுத்துக்கிறான். காஞ்சி மடமே அமைதியான சூழ்நிலையிலிருந்து ராத்திரி நைட் டியூட்டி பார்க்குற வாட்ச்மேன் என்ன பண்ணுறான், மடத்தோட பெரிய கதவு இருக்கும் இல்லையா, கேட்டு, ஃபஸ்ட்டு கேட்டு,
அதை பூட்டுறதுக்கு போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு சீடனை கூப்பிட்டு அனுப்பிச்சு வாட்ச்மேனை கூட்டின்னு வர சொல்கிறார். சரி, வாட்ச்மேன் இது என்னடா அது பூட்டுற நேரத்தில் எது கூப்பிடுறா தெரியவா அப்படின்னு நினச்சிட்டு பறக்க பறக்க தலையில் இருந்த முண்டாசை வந்து இடுப்பில் கட்டிட்டு சுவாமிகள் முன்னாடி வந்து நின்றுட்டு சேவிக்கிறான் அவரை. உடனே வாட்ச்மேன் சொல்கிறார், கதவை பூட்டாத, மெட்ராஸ்லேருந்து ஹரிஹர சாஸ்திரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வருவான், கதவை பூட்டிட்டா அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் அவன் வந்ததுக்கு அப்புறம் பூட்டு அப்படின்னு சொல்லிடுறார். பெரியவாளுக்கு ஞான திருஷ்டியை பார்த்து வாட்ச்மேனே அப்படியே அசந்து போயிட்டான். அப்படியே ஆர்ட் பண்ணுறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். மரத்தோட மெயின் கேட் பக்கத்தில் ஒரு கதவை பூட்டாமல் அங்கேயே ஒரு நாற்காலியை போட்டுட்டு உட்காந்துட்டான். டைம் ஓடின்னு இருக்கு, மணி 12 ஆயிடுத்து. ஹரிஹர சாஸ்திரிகள் சென்னையில் புறப்பட்டவர் வந்த கார் காஞ்சிமரத்து வாசலில் வந்து நின்றுது. வாட்ச்மேன் எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கானே. ஹரிஹர சாஸ்திரிகள் கார்லேருந்து இறங்கினார். வாட்ச்மேனுக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க ஐயரே, நீங்கள் இன்றைக்கி ராத்திரி மடத்துக்கு வருவீங்கன்னு சாமி இப்போ தான் 1/2 மணி நேரம் முன்னாடி சொன்னார், உங்களுக்காக கதவை பூட்ட வேண்டாம்னு சாமி சொல்லிச்சு, வாங்க வாங்க அப்படின்னு சொன்னான். ஹரிஹர சாஸ்திரிகளுக்கு எப்படி தெரிஞ்சுது பெரியவாளுக்கு? தன்னோட வந்த அந்த ரத்னகிரி ஆலயா அவள்கிட்டெல்லாம் கேட்குறார், நீங்கள்லாம் இப்போ முன்னாடியே நியூஸ் கொடுத்துட்டீங்களான்னு. யாருமே நாங்கள்லாம் ஒத்துருக்குத்துறவா மூஞ்சி பத்துக்கிறாங்கெல்லாம் யாருமே எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு. அப்போ ஹரிஹர சாஸ்திரிகளுக்கு மெய் சேர்த்து போச்சு. மகா பெரியவாளே அப்படின்னு அப்படியே கலியுக தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவர் ராஷ்டாங்க ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு உள்ளே போகிறார். லைட்டே இல்லாமல் சின்னதாக விளக்கெல்லாம் எரிஞ்சின்னு இருக்கு. உள்ளே போனோடனே ஒரு சிஷ்யன் வேகமாக வந்து, மாமா பெரியவா உங்களுக்காக காத்துன்னு இருக்கா, உள்ளே கூட்டிகிட்டு வர சொன்னான் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த கட்டமாக ஹரிஹர சாஸ்திரிகளுக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. நம்ம வர்றது எப்படி பெரியவாளுக்கு தெரிஞ்சுது? அவரோட ஞான திருஷ்டியை பார்த்து அப்படியே அசத்து போகிறான். ராத்திரியில் ஓய்வு எடுக்காமல் நமக்காக காத்துன்னு இருக்காரேன்னு. பெரியவா உட்காந்துருந்தா குடிசை வாசலுக்கு சென்று போயிட்டார். சிஷ்யம் ஒதுங்கிட்டான். ஹரிஹர சாஸ்திரிகளை பார்த்த உடனே, வாப்பா ஹரி, ராத்திரி வேலையில் வந்திருக்க, முக்கியமான ஜோலியோ, துணைக்கு ஆசாமியெல்லாம் வேற கூட்டின்னு வந்திருக்கியே, காரில் வந்தியா அப்படின்னு விசாரிக்கிறார். அது வந்து பெரியவா அப்படின்னு ஹரிஹர சாஸ்திரிகள் மெல்ல விஷயத்தை சொல்ல துவங்க, முதல்ல எல்லோரும் உட்காருங்கோ, ஆகாரம் எல்லாம் ஆயிடுத்தா, இல்லைன்னா அரிசி உப்புமா ரெடி பண்ண சொல்லட்டுமா அப்படின்னு பெரியவா கேட்குறார். எல்லாம் ஆச்சு பெரியவா, ஒன்றும் வேண்டாம், தரையில் உட்காந்துட்டா எல்லாரும். பெரியவா, என் தம்பி மணி சாஸ்திரி உடம்பு முடியாமல் படுத்துன்னு இருக்கான், இன்றைக்கோ நாளைக்கோன்னு டாக்டர்லாம் சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னா, ஹரிசாஸ்திரிகள் பெரியவா பேசாமல் அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவளை தனியாக விட்டுட்டு ஏன் இங்கே வந்து நீங்கள்லாம் எல்லாருமா, அவங்ககிட்ட ஒருத்தர் இருக்க வேண்டியதுதானே. பெரியவாளோட கேள்விக்கு பதில் சொல்லவே முடியல அவளால். கொஞ்சம் நாளையாச்சு, கொஞ்ச நேரம் தியானத்தில் இருந்தார். இந்த பெரியவா வாய் தொடர்ந்து சொன்னார், இந்த பிரசாதத்தை கொண்டு போய் கொடு, எல்லாம் காமாட்சியோடது அப்படின்னு பிரசாத தட்டெல்லாம் காமிச்சார். அங்கே பார்த்தாக்கா 4-5 மூங்கில் தட்டு, ஏராளமான புஷ்பம், மாலை, விதவிதமான பழம், விபூதி, குங்குமம் அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாம் மூங்கில் தட்டில். மூங்கில் தட்டு ஃபுல்லாக அப்படியே ரொம்ப இருக்குது 4 தட்டுலையும். ஹரிஹர சாஸ்திரிகள் பெரியவாழ்கிட்ட இருந்து தன்னோட வாழ்க்கையில் எத்தனையோ முறை பிரசாதங்கள்லாம் வாங்கிட்டு இருக்கார், ஆனால் இந்த மாதிரி கொடுத்ததே கிடையாது. எல்லோரும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவோம், நாங்கள் கிளம்புறோம்னு சொல்கிறார். பெரியவா உத்தரவு கொடுத்தா, பிரசாதங்கள் எடுத்துருந்து இப்போ மெட்ராஸ் கிளம்பிடுவோம், மணி ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொன்னோன்னே பெரியவா சொல்கிறார், அவசரப்படாத, மணி பத்திரமா இருக்கான், அகால வேலை, இங்கேயே படுத்துன்னுட்டு காலம்பரை வெளிச்சம் வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கிளம்புங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். உத்தரவு பெரியவான்னு அங்கேயே படுத்துன்னுட்டார். மூங்கில் தட்டெல்லாம் வச்சுட்டு, அவளுக்கு தூக்கமே வரல, தலைமாட்டில் மூங்கில் தட்டை வச்சுட்டு படுத்துன்னுட்டா. பிரசாதங்கள் எல்லாம் வச்சுட்டு பொழுது விடிஞ்சாச்சு. பிரசாதத்தெல்லாம் எடுத்துட்டு காரில் கிளம்பிட்டான். ஐயோ தம்பி எப்படி இருக்கானோ, என்ன பண்ணுறானோ அப்படின்னு அதே ஞாபகம் அவளுக்கு. போயாச்சு, ஆஸ்பத்திரிக்கு போயாச்சு. அங்கேருந்து கிளம்பி இவாளை பார்த்த உடனே அங்கே ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் காஞ்சிபுரம் போயிட்டு வர்றார் போல இருக்குன்னு அந்த பிரசாத தட்டா கண்ணில் எல்லாரும் ஒத்திக்கிறா. உள்ளே போகிறார். டாக்டர்கள், நர்ஸுகள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், பெரியவாளோட ஆசீர்வாதம் வந்திருக்குன்னு சொல்லிட்டுன்னு. சரி உள்ளே போகிறான். ஐயோ தம்பி என்ன பண்ணுறானோ, ஏது பண்ணுறானோ தெரியலையே அப்படின்னு மெதுவாக உள்ளே போகிறார் வார்டுக்குள்ளே. அப்போ ஹரிஹர சாஸ்திரி அப்போ ஐயோ தம்பி எப்படி படுத்துட்டு இருக்கானோ, வலி தாங்க முடியாமல் சுருண்டு படுத்துட்டு இருக்கானோ அப்படிங்கிற எண்ணத்தோடையே உள்ளே போகிறார். உள்ளே போனால் அவருக்கு ஒரே அதிர்ச்சி. என்னன்னாக்க தம்பி ஜம்முன்னு உட்காந்துருக்கான். என்னடா ஆச்சு, என்ன எப்படி உட்காந்துருக்க, நேற்று ராத்திரி வரைக்கும் நீ படுத்துன்னு தானே இருந்த அப்படிங்கிற. அப்போ மணி சொல்கிறார், அண்ணா வெடிகாலம்பரம் இருக்கும், ராத்திரி இருக்கும், அது ராத்திரி ஆச்சு. அப்போ பெரியவா வந்தா,
மணி எழுதுறது உட்காரு, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். இதோ சரி பெரியவா அப்படின்னு சொல்லிட்டுன்னு நான் அவரை கன்னத்தில் போட்டுட்டு எழுதுறது உட்காந்துட்டேன். உனக்கு ஒன்றும் இல்லை, நீ உட்காந்துருண்ணா ஃப்ரெஷ்ஷாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போயிட்டாரண்ணா அப்படின்னு சொல்கிறான். அப்படியே ஹரிஹரனுக்கு என்ன பண்ணுறது என்னென்ன ஒன்றுமே புரியல. அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆயிடுத்து. தம்பி சரியான நினச்சி அவனை அப்புறமா ஒரு 2 நாளையில் டிஸ்சார்ஜ் பண்ணி ஆற்று கூட்டின்னு போயிட்டார். மகா பெரியவாளோட இதை என்னப்பா என்ன எப்படி சொல்கிறது என்னன்னே யாருக்கும் தெரியல.